Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 25 எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் ஹார்ட்லி 2 months மட்டும் தான் இருக்குது. இந்த 2 மாதங்கள் ரொம்ப குரூஷியல். இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன், ரிவிஷன், டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்துருப்போம். பட் அது லாஸ்ட் 60-70 நாட்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாது, ரிவிஷன் பண்ணாது, ஒரு மாதிரி கன்சால்டேட் பண்ணி ரிவிஷன் ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் இன்னும் எஃபெக்டிவாக எக்ஸாம் ஹாலில் நம்ம நம்பிக்கையாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ரிவிஷன் பண்ணலாம் விட்டு வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கும் போது ஒரு வார்ஸ் வந்திருக்கும், அந்த இயர்லாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம், இருந்தாலும் லாஸ்ட்டாக படித்தா பெட்டராக வந்திருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். இப்போ வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டு, IMF ரிப்போர்ட்லாம் கடைசியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜியாகிரஃபி மேப் வந்திருக்கு, லாஸ்ட் 1 monthல ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம், எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாம் வந்து பெண்டிங்காக எடுத்து வச்சுருக்கோமோ ப்ராப்பராக எடுத்து ஒரு கன்சல்டேட் பண்ணி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இன்னும் எஃபெக்டிவாக எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த 2 மாதங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எப்படி வந்து கொண்டு போகணும், எதை வந்து பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் சரியாக இருக்கும், எல்லாமே கிளியராக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நல்லா வந்து புரிஞ்சுக்குவோங்க. லாஸ்ட் 2 months ப்ரிப்பேர் பண்ணும் போது அதிகமாக ரொம்ப வந்து டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். எல்லாமே படிக்கலையா முடிக்கலையா அப்புறமான்னு தோணும். இந்த இடத்துல நிச்சயமாக 100% முடிக்கலையான்னு கேட்டால் யாராலையும் முடிக்க முடியாது. ஸோ ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் வந்து மாட்டிக்காதீங்க. வேகமாக வந்து கவர் பண்ணணும், எல்லாமே வந்து முடிக்கணும், வேகமாக ஓடினா நீங்கள் படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும், பட் எதுவுமே மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாலிட்டி வந்து படிக்கிறீங்க, இப்போ யூபிஎஸ்சி சாப்டர் வந்திருக்கு கான்ஸ்டியூஷன் பாடி, அதில் ஒரு சேர்மனுக்கு என்ன டேர்ம் இருக்குது, என்ன ஏஜ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இது லாஸ்ட் டைமில் ஒரு ஸ்பீட் ரிவிஷன் மாதிரி வேகமாக நீங்கள் வந்து எடுத்து படிக்கணும் அப்படி ஓடும் போது அதை பார்த்துருப்பீங்க, பட் எதுவுமே மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ஸோ எல்லாமே நிதானமாக பண்ணுங்கள், ரஷ்னஸ் வேண்டாம். ஓகே, ரைட். அண்ட் இந்த லாஸ்ட் 2 months ரொம்ப சவாலான ஒரு விஷயங்கள், ஏகப்பட்ட தடங்கள் வரலாம், நிறைய வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளோட இலக்கு என்ன, அதை மட்டும் மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், என்ன இலக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதை மட்டும் பண்ணுங்கள். ரிசல்ட் வருது வரல அது செகண்டரி. நம்ம கிளியர் பண்ணுறோமா கிளியர் பண்ணலையா அதெல்லாம் வந்து வேறு கதை, அது நம்ம கையில் கிடையாது. நம்ம எக்ஸாம்ஸ் ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணுறோம், ஒழுங்காக படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம், அதை அங்கே அப்ளை பண்ணுறோம். அங்கே ஒழுங்காக பண்ணிட்டா, அந்த 2 மணி நேரம் ஒழுங்காக பண்ணிட்டா எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. இப்போயே அதை யோசிச்சு நீங்கள் வெக்ஸ் ஆக வேண்டாம். நம்ம இலக்கை நோக்கி நீங்கள் பயணிங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்க. ஸோ எக்ஸாம் டேட் May 25th. ஆனால் நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டெய்லி ஒரு 5-6 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். அதை வந்து பார்த்தாவோட போதுமானதாக வந்திருக்கும். ஒரு மினிமம் 10 to 15 கொஸ்டின்ஸ் சிசாட்டுக்கும் ஜிஎஸ்க்கும் சேர்ந்த மாதிரி வந்து வரும். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யுது, அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ரைட். டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்க, இந்த 2 மாதங்களில் ஒரு 6 விஷயம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, அதை வந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் திங், நியூஸ் சோர்ஸ்க்கு போகாதீங்க. நிச்சயமாக இந்த 2 மாதங்கள் இதை மட்டும் படிங்க போதும், இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், ரொம்ப ஒரு 40 பேஜ் தான் இருக்குது, 50 பேஜ் தான் இருக்குது, இதை மாதிரி கிராக் பண்ணுங்கள், அந்த மாதிரி சோர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகாதீங்க. படித்ததை திரும்ப எடுத்துக்கோங்க. மல்டிபிள் சோர்ஸுக்கு போக வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டு பார்க்குறீங்க, ஒரு அகாடமிக் டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு 30 டெஸ்ட் இருக்குன்னா இந்த 30 டெஸ்ட்டை எவ்வளோ வந்து ரிவைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்தா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதை விட்டுட்டு ஒரு யூபிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நான் எல்லா அகாடமி போட்டு பார்க்க போகிறேன், நான் 150 டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறேன்னு எல்லாத்தையும் போட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டால் போட்டு பார்க்கலாம், பட் எதுவுமே மைண்டில் ஸ்டோர் ஆகாது, அது வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் வந்து போகும். ஸோ ஒரு டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலும் 2 டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலும் எஃபெக்டிவாக அதை முழுமையாக வந்து படிங்க. ஒரு கொஸ்டின் கீ கொடுக்குறாங்களா அது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு போங்க, அதான் வந்து பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தும் யூபிஎஸ்சி அப்படியே கேட்க போகிறது கிடையாது. பட் அந்த கொடுக்குற மெத்தட், கொடுக்குற அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கே அதிகமாக வந்து வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது, எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் பாருங்கள். இங்கே ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்குறது, மெயின்ஸுக்கும் நான் சேர்ந்து வந்து படிக்கிறேன், அது வந்து வேண்டாம். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம முன்னாடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் இல்லை நல்லா படிச்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரியே வந்திருக்கும். நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, இப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் வராது அப்படின்னு. பட் இப்போலாம் எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் கேட்குறாங்க, சயின்ஸ் கேட்குறாங்க, எல்லா விஷயங்களும் எப்படிலாம் கேட்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஃபேக்ட்ஸும் நீங்கள் பார்த்தாகணும். எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஆனால் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக வந்து படிக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த விஷன் PT 365 இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம பண்ணிட்டு இருந்தோம், பட் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணலாம். நோட்ஸில் ரெடியாக தான் வந்திருக்கு, வீடியோ ஷூட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்காக இருக்குன்னா, ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம வந்து விட்டுறோம். அதாவது ஒரு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு எனக்கு தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். இந்த இடத்துல ஸ்டாட்டிக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும்.
பாலிட்டி தெரியும்னாலும் அது நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியில் மினிமம் ஒரு 15 கேள்விகள் கேட்க தான் செய்கிறாங்க. இந்த 15 கேள்விகளில் நம்ம ஒரு 10 12 மேலே போட்டால் மட்டும்தான் இன்னும் பூஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிக்காகவும் கேட்க செய்கிறாங்க. அந்த பேசிக்காக கேட்கும் போது பெருசாக அடி வாங்கிடுது நமக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் தெரியும், பாலிட்டி தானே படிச்சுக்கலாம், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், ஒரு வார்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன், ஒரு மைசூர் வார், மராத்தா வார் அப்படி எடுக்கும்போது அந்த ட்ரீட்டி, அந்த இயர்ஸு, யார் சண்டை போட, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருந்தாலும் லாஸ்ட் டைம் நம்ம தான் மறந்துடும். எக்ஸாம் ஹாலில் அந்த டென்ஷன், எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் வரும்போது அது மறந்து போயிடுது. ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன் தான், அதை விட வேணாலும் சொல்லவே கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் இப்போ லாஸ்ட் இந்த 60 நாட்களில் எல்லாமே கவர் பண்ணிட முடியாது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்க மொத்த ஒரு மாடல், இந்த மாதிரி கவர் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ஸ்டாட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ரைட். அடுத்தது கன்சிஸ்டன்சி டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மினிமம் இங்கே 7 மணி 8 மணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கணும். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், படிக்கலை, எவ்வளோ பண்ணேன், பலம் வந்து விட்டுருங்க. நான் சொல்கிறது தான், ரிசல்ட்டை மறந்துடுங்க. இங்கே எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போட முடியும் அதை மட்டும் பண்ணுங்கள், மீதி அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி படிக்கணுமான்னு கேட்டால் நான் லிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 மந்த் போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, சரி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களோட டெய்லி பிளான், ஓகே, டெய்லி பிளானில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும், சிசெட் இருக்கணும், ஜிஎஸ் இருக்கணும், டெஸ்ட் இருக்கணும். ரைட்டா? டைம் நீங்களாக போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரமா 8 மணி நேரமா எப்படி பிரிக்க போகிறீங்க? ஆனால் நீங்கள் சிசெட்டை லேஸில் விட்டுறாதீங்க. சிசெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி கேட்பாங்க யாருக்குமே தெரியாது. ஈக்குவல் வெயிட்டேஜ் நிச்சயமாக வந்து அவசியம். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எந்த அளவுக்கு முக்கியமோ சிசெட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், சிசெட், ஜிஎஸ் டெஸ்ட் இது 4த்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து வந்து படிக்கணும். சிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்ஸ் மட்டும் வந்து போகணும். எல்லாத்துக்குமான வெயிட்டேஜை வந்து கொடுங்க. ஹிஸ்ட்ரி தனியாக, பாலிட்டி தனியாக. சில பேர்லாம் பிளான் வந்து பண்ணுவாங்க. அதாவது 2024, 2023, 2022 என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஈவனில் வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க, ஆட் வருஷம் வேறு மாதிரி கேட்பாங்க, இங்கே ஈவனில் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, அப்போது ஆடில் ஒரு மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யூபிஎஸ்சியில் ஒர்க் அவுட் ஆகாது. மேபி ஒரு 1 or 2% வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அது ஒரு வருஷம் வந்து ஆர்ட்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, ஈவன் இதில் மாடலில் வந்து ஆடு வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் விட்டுருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பாருங்கள். மினிமம் ஒரு 10 வருஷம் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து கொடுக்கலாம். லாஸ்ட் 60 நாள் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக எல்லாமே ப்ராப்பராக கொண்டு போனால் எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ண முடியும். நிச்சயமாக வந்து பண்ணலாம். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ கிராஷ் கோர்ஸ் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 60 நாள் அப்படி சொல்லும்போது ரிஸ்க் அதிகமாக நீங்கள் எடுத்தாகணும். என்சிஆர்டி கோர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக நீங்கள் முடிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இங்கே ப்ரையாரிட்டி எதெல்லாம் நம்ம வந்து மேக் பண்ணி ஆகணும். சிசெட் டெய்லி கொண்டு போயிடணும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் திங், சிலபஸ் கம்ப்ளீஷன் யாருமே பண்ண முடியாதுங்க. 100% முடிக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக பாசிபிள் இல்லை. ப்ரிலிம்ஸ் நமக்கு என்ன வேணும்? ஃபுல் மார்க் வேணுமா? கிடையாது. நமக்கு தேவை அந்த பாஸ் மார்க், அந்த கட் ஆஃப் தான் வந்து வேணும். இப்போ 200 மார்க் இருக்குது இல்லையா? இந்த 200 மார்க் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கட் ஆஃப் 90+ இங்கே தான் வந்து நிற்கிது. அதாவது ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு 90, 92 அப்படி தான் வந்து நிற்கிது. அப்படி கீழே போகும்போது ஒரு பிசிக்கு ஒரு 85, ஓபிசிக்கு, அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 75, அண்ட் இடபிள்யூஎஸ் வரும்போது ஒரு 75. இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து மாறுது. அப்போ அந்த 200 மார்க்குக்கு நமக்கு தேவை அந்த கட் ஆஃப் மட்டும் தான். இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கொஸ்டின் சாலிடாக ஸ்ட்ராங்காக போட்டுட்டா எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். அங்கே நீங்கள் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதிகமாக நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த 60 நாட்களில் எப்படி அதை எலிமினேட் பண்ணலாம், எப்படி கிராக் பண்ண முடியும், அந்த விஷயம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். இது யூபிஎஸ்சி வந்து கஷ்டம்ன்றது தாண்டி கிராக் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக பண்ணால் கிராக் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மினிமம் ஒரு 10-15 ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே கேட்குறாங்க முக்கியமாக பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மினிமமாக 15 to 20 கேள்விகள் ரிப்பீட் ஆக தான் செய்யுது. ரிப்பீட் ஆக தான் இதுமே கட் காப்பி பேஸ்ட் யூபிஎஸ்சி பண்ண போகிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி சரி எந்த ஒரு விஷயமும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டேர்ம் பாருங்கள். இப்போ ஸ்பீக்கரை பற்றி கேட்டிருக்காங்க, 2024 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு. இங்கே ஸ்பீக்கர் பற்றி கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி வந்திருக்குன்னா அங்கே கொடுக்கப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷனும் முழுமையாக நீங்கள் வந்து பார்த்துடணும். அப்போ 2025 ஸ்பீக்கர் பற்றி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்படி தான் ரிஃப்ளெக்ஷன் வந்து வரும். லாஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க மைசூர் வார், அந்த மைசூர் வார் இந்த வருஷம் கேட்கலாம், பட் வேறு மாதிரி கேட்பாங்க, வேறு கண்டென்ட் கொடுத்து கேட்பாங்க. ஒரு போன வருஷம் ட்ரீட்டி கேட்டுக்கலாம், இந்த வருஷம் இயர் கேட்டிருக்கலாம், இல்லை கோர்ஸ் ஆஃப் வார் வந்து கேட்டிருக்கலாம். அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மினிமம் 10 வருஷம் பாருங்கள். 2014 to 24 வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போனாங்க. டைம் இருந்தால் முன்னாடி இருக்கிற வருஷங்களை வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு சில இடத்துல 1995 கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் 2014 கேட்டிருக்காங்க. உங்கள் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 25-30 இயர்ஸ் பேக்கில் இருந்து ஒரு சில விஷயங்கள் ரீசெண்டாகவும் கேட்டு வச்சுருக்காங்க.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டால் ரிப்பீட் ஆகும். அந்த கண்டென்ட் அப்படியே இல்லைனாலும் அதை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ மினிமமாக 15க்கு மேலே ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு போங்க. டெலகிராமில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா ஒரு கொஷின் பேங்க் வாங்கிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கொடுக்கும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. நம்ம போகிற டெஸ்ட் பேட்ச் எல்லாமே தாண்டி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரோல் பெருசாக ப்ளே பண்ணணும். ஏகப்பட்ட பேர் திங்க் பண்ணுறது எதுவுமே வரமாட்டது. யூபிஎஸ்சி வேறு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க, கேட்க மாட்டாங்க. திரும்ப நான் சொல்கிறேன், அவங்க கட் காப்பி பேஸ்ட்டோ ரிப்பீட்டோ பண்ண மாட்டாங்க, கண்டென்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜியாகிரஃபி இருக்குது, இப்போ இந்தியா இருக்க ஒரு மேப் நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நேஷனல் பார்க் பற்றி கேட்டிருக்காங்கன்னா அடுத்த வருஷமாக கேட்பாங்க. அந்த நேஷனல் பார்க்கை பேஸ் பண்ணி வேறு கேள்வி வந்து வரும். சரியா, அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது பாலிட்டி பற்றி லட்சுமிகாந்த் எவ்வளோ முடிக்க முடியுமோ இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஆகணும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்சிஆர்டியில் 8th and 12th முடிச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி 11th and 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை முக்கியமாக 11th என்சிஆர்டி ஃபுல்லாக நீங்கள் முடிச்சே ஆகணுங்க. ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இந்த வருஷம் அதிகமாக கேள்விகள் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எர்த்குவைக்கு, லேண்ட்ஸ்லைடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து போயிருக்கு. இந்தியா லெவல்லையும் வேர்ல்டு லெவலையும் அதிகமாக வந்து போனதுனால கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கோர் ஜியாகிரஃபி பார்த்துக்கோங்க. மேப் ரீடிங் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 வருஷம் மேப் ரீடிங் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இதில் கோர் ஜியாகிரஃபி பேஸ் பண்ணி கேள்விகள் கம்மி ஐடியா வருது இல்லையா, இந்த வருஷம் அதிகமாக சான்ஸ் இருக்கலாம். இந்த வேர்ல்டில் இருக்க அந்த 11 கிளைமேட்ஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். ஜிசிலியும் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். ஸோ முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஓகே, ஜியாகிரஃபி. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறீங்க. எக்கனாமிக் 12th முக்கியம். அண்ட் பட்ஜெட் நோட்ஸ் முடிச்சுக்கோங்க. நான் பட்ஜெட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த பட்ஜெட்டையும் எக்கனாமிக் சர்வேலையும் கவராக ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அட் லாஸ்ட் மேப் ரீடிங். ஸோ மேப் ரீடிங் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் வந்திருக்க இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து பாருங்கள். ஏன்னா அதிகமாக அங்கே தான் குறி வந்து வைக்கிறாங்க. நிறைய கம்பலேஷன் வந்து போட்டிருப்பாங்க, விஷன்ஸ், இன்சைட்ஸ், ஏகப்பட்ட சோர்ஸில் இதுக்கான சோர்ஸ் வந்து இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்துக்கணும். நம்ம இந்தியாவிலேருந்து போன பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரும் எந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க, எங்கே வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பிளேசஸ் வந்து பார்த்து வைங்க. அதிகமாக ட்ரெண்டிங்கில் போன ஏரியாக்கள். இப்போ ரஷ்யா உக்ரைன் இருக்குன்னா ரஷ்யா உக்ரைனை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. சரியா, இப்போ மேப் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் மேப் எடுக்கலாம். இப்போ ரஷ்யா உக்ரைன் இருக்கும்போது அங்கே சுற்றி பிளாக் சி வந்துருக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, உக்ரைன் வந்திருக்கு அதை படித்தாச்சு, ரஷ்யா இங்கே இருக்குது இதை படித்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, இப்போ பிளாக் சி இருக்கா, பிளாக் சி சுற்றி யாரெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டார்கெட் எல்லாமே தான் கவர் பண்ணுற மாதிரி வந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பிளாக் சி வந்திருக்கு, சுற்றி வந்து ரஷ்யா உக்ரைன்லாம் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் இங்கே அசோசி இருக்கும். அது கீழே வரும்போது ஸ்டேட் ஆஃப் கெர்ச் வந்து வரும். அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து வரும். அந்த சிஎஃப் மரமரா வரும், அங்கே ஏஜென்சி வந்து வரும். இப்போ இந்த ஆர்டர் நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ என்ன விஷயம், நான் படிக்கிற விஷயம் உக்ரைன் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு, படித்தாச்சு. ரஷ்யா கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு, இதை வந்து படிச்சுட்டோம். இதெல்லாம் ஓகே. இது யார் படிக்கிறது, இதையும் நம்ம தான் வந்து படிக்கணும். ரைட், ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது பக்கத்தில் இருக்க விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். முக்கியமாக இந்த மிடில் ஈஸ்ட்டில் இந்த சிரியா, லெபனான், டர்க்கி, இதை பேஸ் பண்ணி இஸ்ரேல், பாலஸ்தீன் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து வருது. இஸ்ரேல் பாலஸ்தீன் தான் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் சுற்றி இருக்க கேள்வி தான் வந்து கேட்பாங்க. அங்கே முக்கியமான சில சிட்டிஸில் வந்து பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும், எர்த்குவைக் வந்திருக்கும், இல்லை கன் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் சீஸ் ஃபயர்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கேள்வியை வந்து வரலாம். அது பக்கத்தில் இருக்க முக்கியமான ஒரு சி வந்திருக்கு, அதை செக் பண்ணுங்கள். ஒரு 20 கண்ட்ரி கிட்ட பார்டர் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி உள்ளே இருக்க குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ்லாம் அதிகமாக மேப்பிங்கில் வைப்பாங்க. இங்கே தான் நம்ம வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கோ, என்விரான்மெண்ட்டோ நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேள்வியை கேட்குறதே கிடையாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். என்விரான்மெண்ட்டில் முக்கியமான சில ஸ்பீஷியஸ், சயின்ஸ் டெக்கில் முக்கியமான சில இன்வென்ஷன்ஸ், இப்போ ஏஐ பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு, எங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ்ஏல அந்த ஆட்சி வந்து மாறி இருக்கும்போது எல்லாம் வந்து பண்ணாங்க, ரேட் கட் பண்ணாங்க. அந்த ரேட் கட் பண்ணும்போது இந்தியாவோட எக்கனாமி எப்படி வந்து பாதிக்கப்படுது, டாலரைசேஷன் பேஸ் பண்ணி கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம். டைரெக்டாக வரலாலும் இன்டெரக்டாக ஏதோ ஒரு வகையில் இந்தியன் கரன்சி, யூஎஸ் டாலரு, இல்லை எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, யூரோப்பியன் யூனியன், அந்த டாலரைசேஷன் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா பிரிக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த புக்ஸ் மட்டும்தான். இந்த புக்ஸ்லாம் முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் வந்து சாலிடாக இருக்கிற மாதிரி தோணுதோ அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் ஒரு 8 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை 6 மாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரிய வரும் இதான் வந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அங்கே நீங்கள் கெஸ் பண்ணி அடித்தா கூட போதுமானதாக வந்திருக்கும். ரைட், நிச்சயமாக எல்லாமேலாம் ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. ஸ்டிக் டு சிலபஸ், அதை மட்டும் வச்சுக்கோங்க. உங்கள் சோர்ஸை மட்டும் பாருங்கள், திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கா, டெஸ்ட் பேட்சை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு 30 டெஸ்ட் இருக்குன்னா நம்புங்க, ரிஸ்க் எடுங்க. சில பேர் இங்கே யோசிக்கிறது, ஈவன் நான் கூட வந்து யோசிப்பேன், ஒரு 30 டெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் படித்தா போதுமா, கிராக் பண்ண முடியுமான்னு அதை விட்டுட்டு வேறு நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம். பட் இங்கே ரிஸ்க் எடுத்து தான் வந்து ஆகணும். ஓகே, ரிஸ்க் எடுக்கும் போது தான் லக்கும் நமக்கான ஃபேவரை வந்து பண்ணும். ரைட், நான் சொல்லுவாங்க இல்லையா,
லக் ஃபேவர்ஸ் பிரேவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம துணிஞ்சு ஒரு கால் எடுத்து தான் ஆகணும். இதை படிக்கலாமானா இதை படிக்கலாம், இதை விடலாமானா விடலான்ற விஷயம் இங்கே ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். லாஸ்ட் வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து அடிங்க, எக்ஸாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதான் 2 மாதத்துக்கான ஸ்ட்ராட்டஜி. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் கொடுக்கப்பட்டிருக்கு, இது காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம் லிங்க்கில் இதுக்கான குவிஸ் போயிட்டுருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.